இளைஞரணி எழுச்சி நாயகன் தலைவர் ராகுல் காந்தி, அருமை தலைவர் ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி, அருமை தலைவர் ராகுல் காந்தி, இளைஞர்கள் எழுச்சி நாயகன் ராகுல் காந்தி, நடைபயண நாயகன் அருமை தலைவர் ராகுல் காந்தி. வெல்லட்டும் வெல்லட்டும் அன்னை சோனியா காந்தி, அருமை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அருமை தலைவர் தளபதி ஸ்டாலின், அருமை தலைவர் ஸ்டாலின், தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அருமை தலைவர் ஸ்டாலின், அருமை தலைவர் ராகுல் காந்தி, அருமை தலைவர் ராகுல் காந்தி, எழுச்சி நாயகன் ராகுல் காந்தி, பாசிசத்தை வேறறுக்க வருகை தந்திருக்கின்ற அருமை தலைவர் ராகுல் காந்தி. வாழ்க வாழ்க. இதோ வருகை தந்து விட்டார் நம்மளுடைய எழுச்சி நாயகன். இந்தியாவினுடைய பாசிசத்தை வேறறுத்து ஜனநாயகத்தை மலர வைக்க நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நம்மளுடைய இந்தியா கூட்டணி சார்பாக வருகை தருகின்ற அருமை தலைவர் ராகுல் காந்தி, அருமை தலைவர் ராகுல் காந்தி, மக்களின் தலைவர் ராகுல் காந்தி, எழுச்சி தலைவர் ராகுல் காந்தி, இளைஞர்களின் எழுச்சி நாயகன் ராகுல் காந்தி, நடைபயண நாயகன் தலைவர் ராகுல் காந்தி. வாழ்க வாழ்க வாழ்கவே, இந்தியா கூட்டணி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தலைவர் ராகுல் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தளபதி ஸ்டாலின் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தலைவர் ராகுல் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, முதலமைச்சர் வாழ்கவே. இதோ வருகை தந்து விட்டார் நம்மளுடைய எழுச்சி நாயகன், மக்கள் தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தலைவர், அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதோ நம்மளை காண, நம்மளை நோக்கி இதோ வருகை தந்திருக்கின்றார். நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க இதோ நம்மளுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்து விட்டார். வாழ்க வாழ்க வாழ்கவே, தலைவர் ராகுல் வாழ்கவே. அருமை தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி, அருமை தலைவர் தளபதி ஸ்டாலின், அருமை தலைவர் தளபதி ஸ்டாலின், அருமை தலைவர் ராகுல் காந்தி, அருமை தலைவர் ராகுல் காந்தி, அருமை தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி, அருமை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழகத்தின் முதலமைச்சர் ஒப்பற்ற தலைவர் அண்ணன் ஸ்டாலின், அருமை தலைவர் அண்ணன் ஸ்டாலின், தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின். வாழ்க வாழ்க வாழ்கவே, ராகுல் காந்தி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இந்தியா கூட்டணி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மாண்புமிகு தளபதி வாழ்க வாழ்கவே. இதோ வருகை தருகின்றார் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், நடைபெற்ற நாயகன் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதோ வருகை தந்து விட்டார். இதோ வருகை தந்து விட்டார் மக்களை மனங்களை கவர்ந்த நாயகன் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வதற்காக தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றார். தமிழகத்தில் இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க, இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க, இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க, இந்தியாவின் அடுத்த பிரதமர்
அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க. தமிழக நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் வாழ்க. தமிழக நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் வாழ்க. இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க. இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க. இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி 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 வெல்க வெல்க வெல்கவே இந்தியா கூட்டணி வெல்கவே இந்தியா கூட்டணி வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே இந்தியா கூட்டணி வெல்கவே இந்தியா கூட்டணி வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே இந்தியா கூட்டணி வெல்கவே இந்தியா கூட்டணி வெல்கவே இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க. இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க. இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க. தமிழக நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் வாழ்க. தமிழக நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் வாழ்க. இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க. இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க. வெல்க வெல்க வெல்கவே இந்தியா கூட்டணி வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே இந்தியா கூட்டணி வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே இந்தியா கூட்டணி வெல்கவே இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அன்பார்ந்த வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரி கனிமொழி அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அன்பு சகோதரர் செல்லப்பிரந்தி அவர்களே, காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்களே, கூட்டணி கட்சியின் தலைவர்களே, முன்னணி தலைவர்களே, வருகை புரிந்திருக்கிற அன்பான நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி பிரச்சாரத்தை இந்தியாவிலே மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி வைக்கிற அந்த மகத்தான சேவையை புரிவதற்கு தலைவர் தளபதியால் முன்மொழியப்பட்ட நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று வரவேற்புரையாற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை அன்புடன் அழைக்கிறோம். என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய அற்புதமான தலைவர், இந்த தேசத்தின் முகமாக இருப்பவர், இந்த தேசத்தின் குரலாக இருப்பவர், இந்தியா கூட்டணிக்கு வாக்கு சேகரிக்க இங்க வந்திருக்கிறார். நம்முடைய அருமையான வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்ய வந்திருக்கும் நம்முடைய தலைவர் அருமைக்குரிய திரு ராகுல் காந்திஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்களே, அமைச்சர் மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்களே, மாண்புமிகு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, மேனாள் பேரவைத் தலைவர் அண்ணன் ஆவுடையப்பன் அவர்களே, மேனாள் அமைச்சர் திரு மைதீன் கான் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வகாப் அவர்களே, நம்முடைய பொதுச் செயலாளர் அருமைக்குரிய திரு அஜய் அவர்களே, சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மேனாள் தலைவர்கள் அருமை அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே, அருமை அண்ணன் அழகிரி அவர்களே, அண்ணன் கேவி தங்கபால் அவர்களே, மொழிபெயர்க்க இருக்கின்ற அருமை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, நம்முடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சங்கரபாண்டியன் ஜெயக்குமார் அவர்களே, என் அருமை மரியாதைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த மதிப்புக்குரியவர்களே, தோழமை கட்சியை சார்ந்த அறிவுடையவர்களே, இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும், ஜனநாயகம் வெல்ல வேண்டும். மோடி அவர்கள் 10 ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதியை ஒன்றும் நிறைவேற்றவில்லை. தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகிறார், தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறார். பல முன்னுதாரணம் சொல்ல முடியும். மிகப்பெரிய வெள்ளம்
காற்றாற்று வெள்ளம், பெருமழை, 100 ஆண்டுகள் காணாத வரலாற்று பெருமழை பெய்தது. 37,000 கோடி ரூபாய் இழப்பு கொடுங்கள் என்று கேட்டோம். 1 ரூபாய் கொடுக்கவில்லை. இதுதான் மோடியுடைய பாசிச ஆட்சி. இந்த மோடியுடைய பாசிச ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி மலர வேண்டும். இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்தியா கூட்டணியின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வேட்பாளர்கள். இந்த வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்தால்தான் இந்த மண்ணை பாதுகாக்க முடியும், இந்த நாட்டை பாதுகாக்க முடியும், அரசியலமைப்பு சட்டத்தை கைப்பற்ற முடியும். The fascist என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். பாசிச சக்தி நரேந்திர மோடி, RSS இந்த 2 கும்பலையும் வீழ்த்தினால்தான் நம்முடைய நாட்டிற்கு முழு விடுதலை கிடைக்கும். இதை 2வது சுதந்திர போராக நாம் எடுத்துக்கொண்டு இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய முகம், நம்முடைய குரல் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்பதை இந்த நாடறிந்த உண்மை என்பதை நாம் பறைசாற்றுகிறோம். அருமைக்குரிய பெரியவர்களே, 10 ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாத மோடி, நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நியாய பத்திரம். நியாய பத்திரம் என்றால் என்ன? தாய்மார்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய், வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு 1 லட்சம் ரூபாய், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் என்று சொல்லுவார்களே, 50 கோடி மக்களுக்கு மேல் இந்த தேசத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மோடி கொடுக்கின்ற சம்பளம் 176 ரூபாய். நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கொடுக்க போகின்ற சம்பளம் 400 ரூபாய். இதுதான் மோடியுடைய பாசிச ஆட்சிக்கும் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம். அருமைக்குரிய பெரியவர்களே, 10 ஆண்டுகளாக எதையும் நிறைவேற்றவில்லை. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் 2.5 ஆண்டுகள் கொடுத்த வாக்குறுதியை 80 விழுக்காடு நிறைவேற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, கொடுக்காத வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடிய மருத்துவம், புதுமை பெண், நான் முதல்வன், இன்னுயிர் காப்போம் 48, காலை உணவு திட்டம், இப்படி பல திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஏன் மோடியால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை? இதுதான் கேள்வி. என் அருமைக்குரியவர்களே, பெரியோர்களே, நம்முடைய முகம், நம்முடைய குரலாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கரத்தை வளப்படுத்த வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நான் விடைபெறுவதற்கு முன்பு 3 குரல். நாம் இங்க போடுகின்ற கோஷம் பாராளுமன்றத்தில் இருப்ப மோடிக்கு கேட்க வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி. நன்றி, வணக்கம், ஜெயின். நன்றி தமிழ்நாடு தலைவர்களே. அடுத்து இந்தியா கூட்டணியுடைய முகமாக விளங்குகிற அருமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி கனிமொழி அவர்கள். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே திருநெல்வேலிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய, அன்பிற்குரிய, நம்முடைய இந்திய நாட்டின் எதிர்காலம் என்று நாம் போற்றக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு அவர்களே, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பருந்தகை அவர்களே, KS அழகிரி அவர்களே, அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களே, KV தங்கபாலு அவர்களே, பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் அண்ணன் நாவுடையப்பன் அவர்களே, TPM மைதீன் கான் அவர்களே, மேடையிலே இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணியின் நிர்வாகிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அடிக்கடி திரு ராகுல் காந்தி அவர்களிடம் சொல்லுவது என்னவென்றால், தமிழ்நாடு உங்களை
எப்பொழுதுமே வரவேற்க காத்திருக்கிறது. நாங்கள் உங்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் என்று. அதற்கு ஒரு உதாரணம், காலையிலிருந்து தகித்து கொண்டிருந்த வெயில் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே கால் வைத்தவுடன் பூங்காற்றாக மாறி இன்று உங்களுக்கு குடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வரக்கூடிய தேர்தல் என்பது நாம் இந்த நாட்டை, இந்த ஜனநாயகத்தை, நம்முடைய மூதாதையர்கள், இந்த நாட்டின் தலைவர்கள் இந்த நாட்டை எப்படி காண வேண்டும் என்று கனவு கண்டார்களோ அந்த கனவை நாம் மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் பிஜேபிக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாது. திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். அதானிகளை பற்றியும் அம்பானிகளுக்கும் அவர்கள் செய்து கொண்டிருந்த சேவைகளை எல்லாம் கேள்வியாக அங்கே பொழிந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை நாடாளுமன்றத்திலிருந்து விலக்குவதற்கு அத்தனை வழிவகையும் செய்ததுதான் பிஜேபி. எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்ப வேண்டும், கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை பேரையும் மௌனமாக்க எதை செய்ய வேண்டும் என்றாலும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் பிஜேபி. அதனால இந்த நாட்டிலே பேச்சுரிமையை காப்பாற்ற வேண்டும், சாதாரண சாமானிய மக்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த தேர்தலிலே இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து இணைந்தே இருப்பது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக, பார்ப்பதற்கே கொஞ்சம் மனதுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒன்றாக கூட இருக்கிறது. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளாக நாம் எதை நினைக்கிறோமோ, திராவிட இயக்கம் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நீதியை உருவாக்கக்கூடிய இயக்கமாக இருக்க வேண்டும் என்று, எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இயக்கம். அந்த இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளை இன்று நாம் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையிலே துல்லியமாக தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. தலைவர் கலைஞரின் கனவாக இருந்த தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த கருத்தை இன்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கணக்கெடுப்பை மட்டுமில்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே அதுவும் ஒரு வாக்குறுதியாக வெளிவந்திருக்கிறது. அதனால இரண்டு பேரும் இணைந்து செய்யக்கூடிய பயணம் இது. அண்ணன் தளபதி அவர்கள் காணக்கூடிய கனவுகள், இந்த நாட்டை அவர் எப்படி பார்க்க விரும்புகிறார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடலின் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் அரசமைப்பு இருக்க வேண்டும் என்ற நம்முடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள். அவரை வருக 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 என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார பாடலை மாண்புமிகு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளரும் அருமை சகோதரி கனிமொழி அவர்களும் அதை பெற்றுக் கொள்வார்கள். இப்பொழுது
நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி பேச வருமாறு அழைக்கிறோம். Now I request the Congress leader Sri Rahul Gandhi ji to address the gathering and ask for vote for our India alliance. Thank you. Dr. Ajay Kumar ji, Kanimozi ji, Selva Perun Thagai ji, S. Rajesh Kumar ji, candidate Robert Bruce, leaders from the India Alliance sitting on the stage, dear Tamil brothers and sisters, friends from the media, I'd like to welcome all of you to this meeting. அன்பிற்குரிய அஜய்குமார் அவர்களே, அன்பிற்குரிய கனிமொழி அவர்களே, அன்பிற்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே, அன்பிற்குரிய ராஜேஷ்குமார் அவர்களே, வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கிறேன். First of all, I really love coming to Tamil Nadu. எல்லாவற்றிற்கும் முன்பாக நான் உள்ளபடியே தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு முறை வருகின்ற போதும் நான் அதை அன்போடு நேசிக்கின்றேன். Please notice, I did not say I like coming to Tamil Nadu. I said I love coming to Tamil Nadu. நான் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன், மனமார நேசிக்கிறேன். Because I don't just like the people of Tamil Nadu, I love the people of Tamil Nadu. நான் தமிழ்நாட்டு மக்களை என் நெஞ்சம் நிறைந்த அன்போடு நான் நேசிக்கிறேன். And for me, the people of Tamil Nadu, the culture, the history, the language is the biggest teacher. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள், அவர்களுடைய பண்பாடு, அவருடைய கலாச்சாரம், அவருடைய மொழி என்னை மிகவும் மிகவும் ஈர்த்த ஒன்று. So whenever I want to understand India, I look at the great Tamil poets. Of course, I don't speak your language, but I read your history, your great kings, your great tradition, the relationships and influence you had in the rest of the world. And it acts for me like a mirror through which I can understand India. எப்பொழுதெல்லாம் இந்தியாவை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் தமிழ்நாட்டை பார்க்கிறேன். அதனுடைய கலாச்சாரம், அதனுடைய தொன்மையான பண்பாடு, அதனுடைய அற்புதமான கவிஞர்கள், அவர்களுடைய சிந்தனையின் தாக்கம், இவைகளெல்லாம் இந்த மொழியினை நான் படிக்கவில்லை என்றாலும் கூட அவருடைய சரித்திரத்தை நான் படித்த காரணத்தினால் இந்தியாவை பார்க்கின்ற வேளையிலெல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாடு இந்தியாவை பிரதிபலிக்கின்ற ஒரு அற்புதமான கண்ணாடியாக அதனை நான் பார்க்கிறேன். You have given giants to the world like Periyar. நீங்கள் உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவானை பெரியாரை போன்ற பேர் ஆளுமைகளை இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறீர்கள். Annadurai, Kamaraj, பெருந்தலைவர் Kalagnar, பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்கள், கலைஞரை போன்றவர்கள், இன்னும் ஒப்புயர்வற்ற தலைவர்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். I could spend the whole meeting talking about Periyar ji, Annadurai ji, Kamaraj ji, Kalagnar ji. இந்த கூட்டத்தை முழுமையுமே பெரியாரை பற்றியும், அண்ணாவை பற்றியும், தலைவர் காமராஜரை பற்றியும்,
கலைஞர் அவர்களை பற்றியும் நான் முழுமையாக பேசிக் கொண்டிருக்க முடியும். And you have shown the rest of the country how to walk on the path of social justice. நீங்கள் சமூக நீதியின் பாதையிலே எப்படி நடப்பது என்பதை இந்த நாட்டுக்கே தமிழகத்து மக்கள்தான் அதை தெரிவிக்கப்படுத்தியிருக்கிறீர்கள். So when it was decided to start the Bharat Jodo Yatra, we started in Tamil Nadu. எனவேதான் பாரத் ஜோடா யாத்திரையை நான் ஆரம்பிக்கும் போது தமிழகத்திலிருந்து அந்த யாத்திரையை துவங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். And we walked from Tamil Nadu to Kashmir, 4,000 kilometers, fighting for the ideas that these great leaders fought for. அதனால்தான் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை 4000 கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த மாபெரும் தத்துவங்களை இந்த மண்ணின் மக்களுக்கு சொல்வதற்காக நடந்தோம். And for me, whenever I come to this great land, I come here with humility and with my head bowed to your past and your tradition. எப்பொழுதெல்லாம் இந்த மண்ணுக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் உங்களது கலாச்சாரத்திற்கும் உங்களது பண்பாட்டிற்கு முன்பும் நான் தாழ்மையுடன் தலைவணங்கித்தான் வருகிறேன். Because the only thing that a person like me can do is learn from your tradition and your history. இந்தியாவிலே இந்த ஒரு மாநிலத்திலிருந்து தான் எல்லோரும் நிறைய செய்திகளையும் பண்பாட்டு தரவுகளையும் படிக்க முடியும். At the same time, the Tamil people, all of them, have always showered love and affection on me and my family. நான் எப்பொழுதெல்லாம் வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்து மக்கள் நெஞ்சம் நிறைய அன்பை என் மீது சொரிந்திருக்கிறார்கள், என்னை நேசித்திருக்கிறார்கள். And I have never seen this to be a political relationship. இதை போன்ற ஒரு அருமையான உறவை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. For me, this is a family relationship, a loving relationship. It's not a political relationship. It can never be a political relationship. என்னை பொறுத்தவரை தமிழகத்து மக்களிடம் நான் கொண்டிருக்கின்ற உறவு ஒரு அரசியல் உறவு அல்ல, அது ஒரு குடும்ப உறவு. அவர்களை நான் ஆத்மார்த்தமாக நேசிக்கின்ற உறவு. So, when I see the farmers of Tamil Nadu protesting in Jantar Mantar, their pain is my pain. அவர்கள் இந்த மண்ணினுடைய விவசாயிகள் ஜந்தர் மந்தர் என்ற இடத்திலே அவர்கள் போராட்டம் நடத்துகின்ற போது என்னுடைய உறவினர்களே அங்கே போராடுகின்ற போன்ற ஒரு நிலையை நான் உணர்ந்தேன். Today, there is an ideological battle taking place in India. இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு பெரிய தத்துவ போர் நடந்து கொண்டிருக்கிறது. On one side are the ideas of Periyar, social justice, freedom and equality. And on the other side are the ideas of the RSS, Mr. Narendra Modi and his government. ஒரு புறம் தந்தை பெரியாரை போன்ற தலைவர்கள் போதித்த சமூக நீதி, சமத்துவம், விடுதலை, மறுபுறம் நரேந்திர மோடியை போன்றவர்கள் கொண்டாடுகின்ற வெறுப்பும் துவேஷமும். Narendra Modi says, one nation, one leader, one language. நரேந்திர மோடி சொல்லுகிறார், இது ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே மொழி என்று சொல்லுகிறார். The Tamil language is no less than any other Indian language. இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியை விட தமிழ் மொழி எந்த விதத்திலும் குறைந்த மொழி அல்ல. There are many different languages, many different traditions, many different histories and cultures in this country, and all of them are equally important to us. இந்த நாட்டில் பல்வேறு மொழிகள், பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன. ஒரு கலாச்சாரத்தை விடவோ, ஒரு பண்பாட்டை விடவோ, ஒரு மொழியை விடவோ மற்றொரு மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எந்த விதத்திலும் தாழ்ந்ததல்ல. Tamil is not just a language. It is the way the Tamil people understand themselves. தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல. தமிழ் என்பது ஒவ்வொருவரும் தங்களை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்கிற வாழ்க்கை முறை.
And an attack on the Tamil language is an attack on the Tamil people, nothing less. தமிழ் மொழியின் மீது தொடுக்கப்படும் எந்த தாக்குதலும் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாகவே நான் பார்க்கிறேன். And so I've come here to tell you that for us, your language, your tradition, your history, these are most important for us and our politics. என்னை பொறுத்தவரை உங்களுடைய மொழியும் உங்களுடைய கலாச்சாரமும் உங்களுடைய பண்பாடும் எல்லாவற்றையும் விட எனக்கு அவை மிக மிக முக்கியம். There can be no India without Tamil, without Bengali, without these large numbers of languages that our people speak. தமிழ் மொழி அல்லாமல் வங்க மொழி அல்லாமல் பேசப்படுகின்ற பல்வேறு மொழிகள் அல்லாமல் இந்தியா என்கிற ஒரு நாடே இருக்க முடியாது. And that is really what the fight is about. We say that all our people, all our traditions, all our languages are sacred. And they say that there should be one leader, one language, one tradition, one history. நம்மை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற எல்லாவித கலாச்சாரங்களும் பண்பாடும் மிக புனிதமானவைகள் என்று கருதுகிறோம். ஆனால் அவர்களோ ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே மொழி என்பதிலே குறிக்கோளாக இருக்கிறார்கள். And what is the result of their ideology? The highest unemployment in 45 years. 83% of unemployed people are youngsters. இதனுடைய முடிவு என்னவென்று சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்களில் 83 விழுக்காட்டு இளைஞர்கள் வேலையில்லாத திண்டாட்டத்தை சந்திக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். India today is more unequal than it was under the British. பிரிட்டிஷார் இருந்த காலத்தை விட இப்பொழுது இருக்கிற இந்தியா சமச்சீரற்ற இந்தியாவாக இருக்கிறது. 21 Indians have the same amount of money that 70 crore Indian people have. இந்த நாட்டிலே 25 படிய பணக்காரர்கள் 70 விழுக்காடு மக்கள் 70 விழுக்காடு செல்வத்தை தங்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள். 30 Indian farmers kill themselves every single day. ஒவ்வொரு நாளும் 30 இந்திய விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். And yet the Prime Minister is not ready to forgive their loans. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய தயாராக இல்லை. But he can give 16 lakh crores to the richest Indians by forgiving their loans. ஆனால் விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய மறுத்த அதே பிரதமர் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார். 2 or 3 large industrialists, none of them from Tamil Nadu, get all the contracts, all the benefits. Every single industry is being handed over to them. 2-3 விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அவர்கள் யாரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு ஒப்பந்தங்களையும் அத்தனை அரசு வழங்குகின்ற மற்றவித வசதிகளையும் அவர்கள் மட்டுமே பெற்றுக்கொண்டு அனுபவித்து வருகிறார்கள். Just because Mr. Adani is close to the Prime Minister and helps the Prime Minister, the ports, the airports, electrical power, wind power, solar power, defense industry, all of it is handed to him. அதானி அவர்கள் பிரதமருக்கு நெருக்கமானவராக இருப்பதால் பிரதமர் அவருக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பதால் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து துறைமுகங்களும் அனைத்து விமான நிலையங்களும் அனைத்து மின்சாரம் தயாரிக்கின்ற சோலார் பவர் கோல் பவர் என்ற எல்லா விதமான மின்சாரம் தயாரிக்கின்ற வசதிகளையும் ஒரே தொழில்நுட்பரிடம் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. And the entire small and medium industry has been destroyed by demonetization and a flawed GST. இந்த நாட்டிலே இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில் அனைத்தும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பினுடைய அநியாயத்தினாலும் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையினாலும் மிகவும் சீரழிந்து போயிருக்கிறது. All India's institutions, all India's agencies have been stuffed full of RSS people.
இந்தியாவினுடைய அனைத்து நிறுவனங்களும் அனைத்து முகமைகளும் RSS சார்ந்த மக்களால் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளது. The Enforcement Directorate, the CBI, the Income Tax Department are used as political weapons. இந்த நாட்டிலே இருக்கிற வருவாய் புலனாய்வுத்துறை, CBI, வருமான வரித்துறை இவை எல்லாமே ஒன்றிய அரசினுடைய கையிலே எதிரிகளை அழிக்கின்ற ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. Election commissioners are being chosen by the Prime Minister. இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையர்களை இந்த நாட்டின் பிரதமர் தான் தேர்ந்தெடுக்கிறார். The Congress party's bank accounts are frozen காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. 2 months before the election. தேர்தலுக்கு 2 மாதத்திற்கு முன்பு Chief ministers are arrested. முதலமைச்சர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். Opposition leaders are threatened. எதிர்க்கட்சி தலைவர்களும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். And the entire idea is to make sure that 3 or 4 of India's richest people benefit from India. இது எதற்காக என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அனைத்து துறைகளும் அனைத்து இயற்கை வளங்களும் ஒரு 3-4 பெரும் முதலாளிகளுக்கு வசதியாக வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். And when Tamil Nadu asks for money for flood relief, you are refused. அதனால்தான் தமிழ்நாடு எப்பொழுதும் வெள்ள நிவாரண நிதிக்கு பணம் கேட்கிறதோ அந்த பணத்தை கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு மறுக்கிறது. And the center labels your request as pichai. அதனால் நீங்கள் கொடுத்த வேண்டுகோள்கள் நிராகரிக்கப்பட்டன. When Tamil fishermen ask for assistance, the center gives them nothing. தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் உதவி கேட்டபோது இந்த ஒன்றிய அரசு எதுவும் செய்யவில்லை. Tamil farmers are forced to go to Jantar Mantar, they get nothing. தமிழக விவசாயிகள் ஜந்தர் மந்தர் முன்பு போராடிய போது அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. The only thing Mr. Narendra Modi cares about is having a monopoly on the finances and the communication system of this country. என்ன காரணம் என்று சொன்னால் மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதார வசதியின் மீதும் இந்த நாட்டினுடைய ஊடகங்களின் மீதும் முழுமையான தன்னுடைய ஆக்கிரமிப்பை வைத்திருக்கிறார். His members of parliament openly state that they're going to change the constitution if they come to power. அவர்கள் கட்சியை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை உடனடியாக மாற்றுவோம் என்று சொல்லுகிறார். And in the rest of the world, where earlier India used to be called a beacon of democracy, the rest of the world today says India's democracy is no longer a democracy. உலகமெல்லாம் ஒரு நாள் இந்தியாவை ஜனநாயகத்தின் தாய் என்று போற்றிய அந்த நாட்கள் போய் இந்தியாவை ஜனநாயகம் அழிந்து போகின்ற ஒரு நாடாக இன்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. So in this environment, what is the Congress party and the India alliance thinking of doing? இந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் என்ன செய்ய நினைக்கிறது என்று உங்களுக்கிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். In an environment where Mr. Narendra Modi has forced every single Indian youngster to be unemployed, we are going to take drastic action for employment. இந்தியாவினுடைய எல்லா இளைஞர்களையும் வேலையில்லா திண்டாட்டத்தின் சூழ்நிலையிலே மோடி அவர்கள் திணிக்கின்ற சூழ்நிலையில் அவர்களை பற்றி நினைத்து அவர்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனமாற விரும்புகிறோம். There are 30 lakh jobs, 30 lakh government jobs, which today are lying vacant. We will give these 30 lakh jobs to the young people of this country. இன்று ஒன்றிய அரசிடம் 30 லட்சம் பணியிடங்கள் வேலைகள் காலியாக இருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த இடங்களை 30 லட்சம் இடங்களையும் உடனடியாக நிரப்புவோம். And that is just the starting point. The children of rich families, before they get a proper job, they do an apprenticeship. வேலை கிடைப்பதற்கு முன்பு அந்த இளைஞர்களுக்கு வேலை பயிற்சி வாய்ப்பை அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். For 6 months or a year, they go to a private company and they work and they get paid for that work and they get trained. ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருடம் ஒரு தனியார் நிறுவனத்திலே அவர்கள் வேலை பார்த்து பயிற்சி பெற்று
அதற்கு பிறகு அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம். And so for all our graduates, undergraduates, and our diploma holders, we are going to pass a law which is going to be called the right to apprenticeship. இதை போன்று டிப்ளமோ படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள், என்ஜினியரிங் கல்வி படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள், பட்டம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் வேலை கொடுப்பதற்காக தனியாக ஒரு சட்டம் இயற்றி வேலை வாய்ப்பு பயிற்சி சட்டம் என்றே அதற்கு பெயர் விட்டு அந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். Every single Indian youth will have the right to get an apprenticeship with a private company, public sector company, or with the government. They will be allowed to work for 1 year. They will be trained, and for their 1 year, they will get 1 lakh rupees in the bank account. தகுதி பெற்ற ஒவ்வொரு இளைஞனும் இளம்பெண்ணும் இந்தியாவில் இருக்கின்ற தனியார் நிறுவனங்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ஓராண்டுகள் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த ஓராண்டு பயிற்சி பெறுகின்ற காலத்திலே அவர்களுக்கு அரசு 1 லட்சம் ரூபாய் வழங்கும். And if they do well, then that job can become a permanent job. அவர்கள் அதிலே சிறப்பாக தேர்ச்சி பெறுவார்கள் என்று சொன்னால் அந்த வேலையிலேயே அவர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள். This will allow millions of youngsters to have a work experience, will give them pay for 1 year, and will also allow them to be trained in their interest area. இதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைக்கான பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், வேலை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும். I know that the people of Tamil Nadu have a big issue with NEET. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. We are going to leave the decision to the state on whether you want to do NEET or you do not want to do NEET. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நீட் தேர்வை அந்த மாநில அரசுகளுடைய முடிவுகளுக்கே விடுவதாக இருக்கிறோம். மாநில அரசுகள் விரும்புவதாக இருந்தால் வைத்துக் கொள்ளலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம். What the Tamil people want their education system to look like, how they want to take their exams, this is the business of the people of Tamil Nadu. தமிழக மக்கள் தங்களுடைய கல்வி தரம் எப்படி இருக்க வேண்டும், தங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். அதுதான் அவர்களுக்கு சரியான தீர்வாக இருக்கும். NEET is an anti-poor exam, and we are more than happy to allow you to take the decision on whether you want to take this exam or not. நீட் தேர்வு என்பது ஏழை மக்களுக்கு எதிரானது. ஆகவே அதன் முடிவை நீங்களே எடுத்துக்கொள்வதிலே நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வோம். I remember when the Tamil farmers were protesting in Jantar Mantar in Delhi, and you've all seen millions of farmers protesting in the rest of the country. இந்தியாவினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் ஜந்தர் மந்தரின் முன்பு போராட்டம் நடத்திய போதும், இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடிய போதும் நீங்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தீர்கள். We have decided that we are going to give a guaranteed legal MSP to the farmers. அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு உறுதி சொல்ல ஆசைப்படுகிறோம். அவர்களது விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை சொல்லுகிறோம். Every farmer will be entitled to a minimum support price which will be guaranteed by the Indian legal system. ஒவ்வொரு விவசாயியும் அவருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி செய்யப்படும். அதற்காக இந்திய அரசு அதற்கான உறுதியை தரும். Mr. Narendra Modi has given huge loan waivers to the richest people in the country. பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கடன் நிவாரணத்தை அளித்திருக்கிறார். We are going to give the farmers of India a farm loan waiver. We are going to forgive the farmers their loans. ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஏழை விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறோம், கடன்களை தள்ளுபடி செய்ய விரும்புகிறோம். The women of this country, the women of Tamil Nadu
protect, and look after our future generation. இந்த தமிழகத்தினுடைய பெண்களும் சரி, இந்தியாவினுடைய பெண்களும் சரி, நம்முடைய தேசத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் பார்த்துக் கொள்கிறார்கள். And often, our women are not compensated in the same way as the men are. இவ்வளவு அருமையான பணிகளை செய்கின்ற அவர்களுக்கு நாம் சரியான முறையிலே நியாயம் வழங்கி இருக்கிறோமா என்றால் இல்லை. ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமை பெண்களுக்கு வழங்கப்படவில்லை. So we are coming out with a new scheme for India's poorest women. ஆகவே அதற்காக இந்தியாவில் இருக்கின்ற ஏழை பெண்களுக்காக ஒரு அருமையான திட்டத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறோம். And this is for all families who are today living in poverty. இந்தியாவிலே வறுமையின் பிடியில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். In each one of these poor families, one woman will be chosen, and the next government of India, the India Alliance government, is going to give that woman 1 lakh rupees every year in her bank account. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அரசு, இந்தியா கூட்டணி அரசு, அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரூபாய் வழங்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். Please understand that every single poor family in this country, every single poor family in this country is going to be given 8,500 rupees a month, 1 lakh rupees a year by the next government. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஏழை குடும்பமும் ஒவ்வொரு மாசமும் 8,000 ரூபாய் பெறும். ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் பெறும். We are going to wipe out poverty from India forever. இந்தியாவிலிருந்து வறுமையை நிரந்தரமாக அழிப்பதென முடிவு செய்திருக்கிறோம். We have also committed that we are going to give women 50% reservation in government jobs, and we are going to implement the reservation in the Lok Sabha and the Rajya Sabha immediately and not after 10 years like Mr. Narendra Modi has promised. அரசு வேலைகளில் 50 விழுக்காட்டை பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்வோம். உடனடியாக இந்தியா கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே நாடாளுமன்றங்களிலும் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக அமுல்படுத்துவோம். 10 ஆண்டுகள் என்று மக்களை ஏமாற்ற மாட்டோம். Finally, for the women, ASHA workers and Anganwadi workers, we are going to double their wages for them. இந்தியாவிலே ஆஷா பணி செய்கின்றவர்களுக்கும் அங்கன்வாடிகளிலே பணி செய்கின்றவர்களுக்கும் அவருடைய ஊதியத்தை 2 மடங்காக்க திட்டமிட்டிருக்கிறோம். The Prime Minister has completely ignored the fishermen of this country. இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த தேசத்தினுடைய மீனவர்களை முழுமையாக மறந்து விட்டார். He does not even think about them. அவர் அவர்களை பற்றி ஒருபோதும் நினைப்பதில்லை. But fishermen are no less than our farmers. நம்முடைய விவசாயிகள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்முடைய மீனவர்களும் முக்கியமானவர்கள். They take huge risks and they provide food to our country. அவர்கள் பேர் ஆபத்துகளுடன் கடலுக்குள் சென்று நம் மக்களுக்கு உணவை தருகிறார்கள். So we have created a special manifesto for fishermen. அதற்காக மீனவர்களுக்கென்று ஒரு தனி தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். And we are going to give them a diesel subsidy for their fishing boats. அவர்களுடைய படகுக்கான டீசல் மானியத்தை தரப்போகிறோம். Insurance for their boats. அவர்களுக்கான படகுகளுக்கு காப்பீடு தரப்போகிறோம். We are going to give them a Fisher Folk credit card. அவர்களுக்கு நாம் கிரெடிட் கார்டு வழங்க போகிறோம். And we are going to recognize inland fishing and aquaculture as agriculture. உள்நாட்டு மீன்பிடிப்பதையும் அக்வாகல்ச்சர் என்ற அந்த உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழிலையும் விவசாயத்தை போல விவசாயமாக கருத இருக்கிறோம். Finally, I'd like to end by saying this is an ideological battle. This is a battle for your history, for your tradition, for your culture, for your way of life. நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு மாபெரும் தத்துவ போராட்டம். உங்களுடைய பண்பாட்டுக்காக, உங்களுடைய வரலாற்றுக்காக, உங்களுடைய கலாச்சாரத்திற்காக, உங்கள் மொழிக்காக நாங்கள் தொடுக்கிற யுத்தம்தான் இந்த தேர்தல். I am going to stand and the Congress party is going to stand
with the Tamil people to protect your language, to protect your culture and your history. நானும் காங்கிரஸ் கட்சியும் உங்களோடு என்றும் இருப்போம். உங்கள் பண்பாட்டோடு இருப்போம், உங்கள் மொழியோடு இருப்போம், உங்கள் கலாச்சாரத்தோடு இருப்போம். And no, forget Narendra Modi, no force on this planet can harm the people of Tamil Nadu, their language and their tradition. உங்களுக்கு ஒரு உறுதி சொல்கிறேன், நரேந்திர மோடி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்த சக்தியாக இருந்தாலும் அது தமிழர்களையோ தமிழ் மொழியையோ தமிழ் கலாச்சாரத்தையோ தொட்டு பார்க்க முடியாது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். This election is being fought to save Indian democracy, and it is being fought to protect the Indian Constitution. இந்த தத்துவ போர் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் நாம் மேற்கொண்டிருக்கிற யுத்தம். And I am confident we are going to win this fight. நான் உறுதியாக சொல்கிறேன், நாம் இந்த போரில் வெற்றி பெறப் போகிறோம். I'd like to once again thank you for coming here and for all the love and affection you always shower on me. மீண்டும் ஒரு முறை நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய அன்பை என்மேல் பொழிந்ததற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை சொல்ல ஆசைப்படுகிறேன். Thank you. வணக்கம். நன்றி, வணக்கம். 40க்கு 40 வெற்றி கூட்டணியின் சார்பில் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் நன்றியுரையாற்றுவார்கள். தென்னீர் பொருணை நதி தன் திரைக்கையால் அடிவருடும் நெல்லை சீமையில் இந்திய ஜனநாயகத்தை காத்திடுவோம் என்று உரிமை முழக்கம் செய்து உலக நாடுகள் அத்தனைக்கும் எடுத்துக்காட்டான திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆருயிர் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவருடைய கரங்களோடு இணைந்து இன்றைக்கு உரிமை முழக்கம் செய்திருக்கக்கூடிய இந்தியாவின் இளந்தலைவர் அன்பிற்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள் கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் உள்ளிட்டிருக்கக்கூடிய கழக முன்னோடிகளுக்கும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய நிர்வாகிகளுக்கும் அலைகடல் புகுந்ததென திரண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய அன்பிற்குரிய தொண்டர்களுக்கும் நம்முடைய திருநெல்வேலி நாடாளுமன்றம் பக்கத்திலே இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நம்முடைய இந்தியா கூட்டணியின் பணிக்குழுவின் சார்பில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய வெற்றி கூட்டணி வேட்பாளர்களை நம்முடைய மாண்புமிகு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். திருமதி கனிமொழி அவர்கள், திரு ராபர்ட் புரூஸ் அவர்கள், திரு விஜய் வசந்த் அவர்கள். வெல்க வெல்க வெல்கவே இந்தியா கூட்டணி, வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே இந்தியா கூட்டணி, வெல்கவே இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி, இந்தியாவின் அடுத்த பிரதமர்